1 கொரிந்தியர் 15 1லிருந்து 10 வரை உள்ள வசனங்களில் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதில் 2 முக்கியமான பாகங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, ரட்சிப்பின் சுவிசேஷம் அப்படின்னா என்ன என்பதை அழகாக பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது ஏன்னா சுவிசேஷ செய்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் என்ன, முக்கியமாக சுவிசேஷம் சொல்லணும்னா அதில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, பவுல் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் ரொம்ப சிறியவன், ஏன்னா நான் கிறிஸ்துவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன். அப்படிப்பட்ட என்னிடத்துல தேவ கிருபை பரிபூர்ணமாய் அது கிரியை செய்தது, அதனால தான் என்னால் இவ்வளவு காரியங்களையும் செய்ய முடிஞ்சது அப்படின்றார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ காரியங்களை செய்தார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த அப்போஸ்தலர்களிலும் சீஷர்களிலும் பவுலை போல ஒரு பெரிய சாட்சியை காண முடிவதில்லை. அந்த அளவுக்கு அவர் செஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, தேவனுடைய கிருபை அப்படின்றார். அப்போ அந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தில் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம வசனங்கள் மூலமாக பார்த்து கற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையிலையும் அந்த கிருபை எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சரி, வாசிப்போம். முதல் வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்போ பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நான் உங்ககிட்ட சுவிசேஷத்தை சொன்னேன். அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அதை பெற்றுக்கொண்டதெல்லாம் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து நான் கொடுத்த போதனைகளில் நீங்கள் கரெக்டாக நடக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சுவிசேஷம் பிரயோஜனம் உள்ளது, உங்கள் விசுவாசம் பிரயோஜனம் உள்ளது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் வீணான விசுவாசமாக இருக்கும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு, இந்த சுவிசேஷம்னா என்ன அப்படின்றத சொல்லும் பொழுது, தேவன் எனக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு, என்னை இப்படி தான் ஒப்புவித்தார். அது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டபடி நமது பாவங்களுக்காக மரித்தாரு. அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. வேத வசனங்களில் சொல்லி இருக்கிறபடி 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் நாங்கள் இருக்கிறோம். பேதுரு சாட்சி, அது மட்டுமல்ல அப்போஸ்தலர்கள் சாட்சி, அது மட்டுமல்ல 500 பேருக்கு அதிகமான பேருக்கு அவர் காட்சி கொடுத்தாரு. அதனால் இந்த காரியம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எனக்கும் கூட என்று சொல்லும் பொழுது அகால பிறவின்றார். தன்னை எவ்வளவோ தாழ்த்தி எனக்கும் கூட இயேசு கிறிஸ்து தரிசனமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாரு. இப்போது இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, எனது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற அந்த செய்தியை நம்ம ஒவ்வொருத்தருமே பர்சனலாக எடுத்துக்கிறோம். ஜீசஸ் டைடு ஃபார் மை சின். இந்த உலகத்தில் நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருந்திருப்பேன் அப்படின்னா எனக்காகவும் கிறிஸ்து மரித்திருப்பார். அப்போ எனக்காக, எனது பாவங்களுக்காக மரித்தார் என்கிற செய்தியை நம்ம ஒவ்வொருத்தருமே பர்சனலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். ஜனங்களுடைய பாவங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும், ஏதோ நம்ம பாவம் செய்யவில்லை என்பது போலவும் மற்றவங்களுக்காகத்தான் அப்படின்ற மாதிரியும் தோணக்கூடியதாக மாறிவிடக்கூடும். அப்படி இல்லை, நம்ம பவுல் சொல்வது போல பாவிகளிலே பிரதான பாவி நான் அப்படின்றார். அப்படியானா என்ன,
நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும் பொழுது நம்ம எவ்வளவு குறைவுபடுகிறோம் என்பதை நம்ம காண்கிறோம். அதன் அடிப்படையில் உண்மையிலேயே நம்ம அறிக்கை செய்து சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவரே, நான் எந்த விதத்திலையும் தகுதியானவன் கிடையாது, உங்கள் கிருபையினாலே நான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இந்த ஒரு வார்த்தையை நம்ம தாராளமாக சொல்லி ஜெபிக்க பழகிட்டோம்னா நமக்கு ஜெபத்தில் தடங்களே வராது. ஏன்னா பல முறை பார்த்திங்கன்னா தேவன் சமூகத்தில் போய் நின்று நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது பல முறை நம்மை குறைவுள்ளவர்களாகவே நாம் காண்கிறோம். மனசாட்சியில் சில சமயங்களில் குற்றப்படுத்தப்படுவோம். நம்ம இப்படி பேசலையா, இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம தவறலையா, எந்த முகத்தோடு தேவனிடத்தில் போய் தைரியமாக பேசுகிறோம் என்று சொல்லி பல சமயங்களே நமக்குள்ளே ஒரு மனப்பான்மை வருவது உண்டு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது உங்கள் கிருபை, எனது கிரியையினால் அல்ல, நான் இதை சொந்தமாக சம்பாதிக்கவில்லை என்று சொல்லுகிற அந்த நிமிடம் தானே நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? பரிபூர்ணமாக அவருடைய கிருபைக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம், கிருபாசன தண்டனையில் வந்து விடுகிறோம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதை குறித்து அடுத்த வரிகளில் எழுதுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இப்போ தன்னை தாழ்த்தி சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன், ஏன்னா நானும் ஒரு அப்போஸ்தலன் தான், தேவனால் அனுப்பப்பட்டவன் தான். ஆனால் அப்போஸ்தலன்னு சொல்லி நான் மேன்மைப்படுத்தி கொள்ள மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், அந்த தலைப்புக்கு பாத்திரவான் கிடையாதுங்கிறார். அப்போ இதுதான் ஒரு நமக்கு உண்டாக வேண்டிய ஒரு தாழ்ச்சி. ஏன்னா தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறாரு, நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு, நம்ம மேலே அபிஷேகத்தை வைக்கிறாரு, அதை வைத்து அழகு பார்க்கிறார். அதே நேரத்தில் பெற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தருமே உண்மையிலேயே நம்மை தாழ்த்துறோமா, அல்லது அந்த தலைப்பை சொல்லி நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு பெரிய போதகன் அப்படின்னு நான் என்னை மேன்மைப்படுத்துறேனா என்கிற ஒரு காரியம். பவுலிடத்துலேருந்து இந்த தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது என்னன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையில் இருக்கிறேங்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் கொடுத்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணல, அதுக்காக நான் மிகவும் போராடி கொண்டிருக்கிறேன், பிரயாசங்களை படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நான் ரொம்ப போராடுறேன், நான் ரொம்ப பிரயாசப்படுறேன்னு சொல்லி அதுலேயும் நான் மேன்மைப்படுத்தி கொள்ள மாட்டேன். ரொம்ப தெளிவாக இருக்காரு பாருங்க. எங்கேயுமே தன்னுடைய சுயம், தன்னுடைய சொந்த முயற்சி என்கிற ஒரு வார்த்தை அங்கே வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக பவுல் இருக்கிறாரு. எப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, அதனால தான் என்ன உண்டாகுது பாருங்க. சொல்றாரு, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இப்போ இந்த இடத்துல இந்த கிருபைங்கிற வார்த்தையை மறுபடியும் பிரயோகிக்கிறத பார்க்குறோம். அதனால கற்றுக்கொள்கிறோம், தேவன் என்று கிருபையை குறித்து நம்மை தியானிப்பதற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ இன்று நம்ம கற்றுக்கொள்ள போவது இந்த கிருபையை குறித்து தான். இப்போ கிருபைனா என்ன, கிருபைனா என்ன அல்ல அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ கிருபைனா முதல்ல என்ன? இலவசம். என்ன? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம பாவம் செஞ்சப்போ நம்மை மன்னிப்பதற்கு நம்ம இடத்துல எந்த தகுதியும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் தேவன் நம்மை கிருபையாய் மன்னித்தார். அந்த கிருபை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தரப்பட்டது இலவசமாய். இலவசம் என்கிற இந்த வார்த்தை தெளிவாக நமக்கு ஒன்றை காட்டுது. இது சம்பாத்தியம் அல்ல. சொந்தமாக ஒருத்தனும் இதை சம்பாதிக்கவே முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்றும் தாங்கள் நீதிமான்கள், தாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிற அநேகரால கிருபைக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தேவனை தேடுறாங்க. ஆனால்
அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தங்களுடைய சொந்த முயற்சியில தேவனை அடைய முடியும் என்று நம்புகிற ஒவ்வொருத்தருமே பாவத்துக்கு கீழாகவே இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எப்போ என்னால் முடியாது, நான் பாவி, எனக்கு தேவனுடைய கிருபையினால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிற ஒருத்தன் தான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தன்னை தாழ்த்துறான். ஸோ இது முதல் காரியம். ரெண்டாவது என்ன? கிருபைங்கிறது இஸ் ஆக்டிவ், கிருபை இஸ் லைவ், அது பாசிவ் கிடையாது. அப்போது தேவ கிருபை நமக்குள்ளே செயல்படுது அப்படின்னா அது உயிரோடு இருந்து நமக்குள்ளே காரியங்களை செய்கிறது, நம்மை கனி கொடுக்க வைக்கிறது. அது பாசிவாக ஒருபோதும் இருப்பதில்லை, கனியற்றதாக சும்மா வெறுமையாக இருப்பது இல்லை அப்படின்றத கற்றுக்கொள்கிறோம். மூணாவது என்னென்னா, தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது. இப்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த காரியத்தை கரெக்டாக செய்கிறோம், எதாவது நிறைய காரியங்களில் நமக்கு குறைவு உண்டுன்னு தெரியும். சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய காரியங்களை வைத்து மற்றவர்கள் சொன்ன ஃபீட்பேக்கு, நம்மளை பற்றியே நமக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? நமக்கு தெரியும் இந்தந்த காரியங்களில் எனக்கு பலகீனம் இருக்குன்னு. அப்போது இந்த பலகீனம் ஒன்றொன்றுலேயுமே இந்த கிருபை நமக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது என்பதை வசனத்தின்படி நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போது கிருபை என்பது நம்மை பலப்படுத்துவது, அது மாதிரி அதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது என்ன? கிருபை நம்மை மாற்றி சிட்சித்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்ம தேவ பக்தியாக வாழும்படி அழைக்கப்பட்டோம். நம்ம மறுபடியும் என்ன செய்து விடக்கூடாது? பழைய பாவ வாழ்க்கைக்கு போய்விடக்கூடாது. அப்போது கிருபை என்பது அன்பு செலுத்தி நம்மை நடத்துவது மாத்திரமல்ல, ஆறுதல் அளிப்பது மாத்திரமல்ல, அது நம்மை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறதாகவும் இருக்குது. ஏன்னா அந்த கிருபை தேவனுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபையில் நிறைந்தவராக இருக்கிறார். அப்போ கிருபையில் நான் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட நான் இருக்கிறேங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகையினால அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். மூணாவது என்ன? அது பெருகுவது. அதாவது ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று என்று சொல்கிறார். அப்போது நம்ம எங்கே நம்ம பாவ சிறையில் அதிகமாக சிக்குண்டு ஒவ்வொருத்தரும் தவித்து கொண்டிருந்தோமோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்ததை நம்ம காண்கிறோம். அதே மாதிரி அநேகருடைய சாட்சி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, சிலருடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கொடுமையானது. நிறைய வஞ்சிக்கப்பட்டு தவறான போதனைகளால், தவறான வழி நடத்துதலால், அல்லது குடும்ப சூழ்நிலையினால், இப்படி பலதரப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் அவங்களுடைய சொந்த ஃபால்ட்டுன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு வழியில் அவங்க ரொம்ப கொடுமையான ஒடுக்குதலுக்குள்ளேயும் பாவ வாழ்க்கைக்குள்ளேயும் சிறைக்குள்ளேயும் இருந்திருப்பாங்க. அவ்வளவு ஆழத்தில் இருந்த அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மீட்டு வெளியில் கொண்டு வருது. அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டுன்னா அதுதான் அர்த்தம். அதுக்காக டெலிபரேட்டாக பாவம் பண்ணுவதில்லை. நான் நிறைய பாவத்தெல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு கிருபை கொடுத்துருக்கிறாரு, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது அல்ல. ஆனால் நான் என்னுடைய சொந்த கட்டுப்பாடு இல்லாமல் என்னால் முடியாத சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விஷயங்களில் சிக்குண்டு இருக்கும்போது தேவ கிருபையானது என்ன செய்கிறது? என்னை மீட்டு அது எடுத்து கொண்டு வருகிறது என்பதுதான். ஸோ இதெல்லாம் கிருபையை குறித்து பொதுவான ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். எது கிருபை அல்லன்னு சொல்லிட்டு, அடுத்து வசனத்தின் மூலமாக இந்த கிருபை எப்படி அளிக்கப்பட்டது, கிருபை எங்கேருந்து உண்டாச்சு, அது எப்படி அளிக்கப்பட்டது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போது அந்த கிருபை என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவினாலே உண்டானது. அவர் தான் மாம்சமானார். அவர் கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது இதிலிருந்து அதே மாதிரி யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வாசித்திருக்கோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூரணர் என்று சொல்லி. பரிபூரணர் என்றால் ஃபுல்னஸ் என்று அர்த்தம். என்று இயேசு கிறிஸ்து சகலத்திலும் நிறைந்தவராய் இருக்கிறார், சத்தியத்திலும் நிறைந்தவராய் இருக்கிறார், கிருபையிலும் நிறைந்தவராய் இருக்கிறார். அப்போ நம்ம பார்த்தோம்,
கிருபைங்கிறது கூலி அல்ல, அது இலவசமாய் கொடுக்கப்படுவது. அந்த கிருபையை அவர் எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும், ஒருத்தர் என்கிட்ட கடன் கேட்குறாங்க அல்லது என்ற உதவி கேட்குறாங்க, அதை நான் எளிமையாக செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ரொம்ப கொடுப்பதற்கு மிகவும் கடினமான ஒன்றை, ரொம்ப ஒரு பெரிய விலை மதிப்பில்லாத ஒன்றை நான் கொடுப்பது இந்த கிருபை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை கிருபையாய் மன்னித்தார் என்று சொல்லுகிறோமே, அந்த மன்னிப்புக்கு பின்னாடி அவர் கொடுத்த விலை இருக்கு இல்லையா, அதை நம்ம அறிய வேண்டும் என்று சொன்னால், இப்போ அந்த லென்த் டேஸில் இருக்கிறோம், நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையில் அவர் அடைந்த உபத்திரவம், மாம்சத்தில் அவர் அடைந்த வேதனை, அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எந்த மனிதராலும் அதை தாங்க முடியாது, ஒரு உடைந்து அழக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை அவர் அனுபவித்தார். அப்போது இந்த கிருபையை அவர் எளிமையாக கொடுக்கல, ரொம்ப எளிமையாக கிருபை கொடுங்க, மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறதுக்கு அவர் கொடுக்குறாரு. உண்மைதான், இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை மிகவும் அதிகம் என்பது, ஏன்னா தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆகையினால தான் நம்ம இதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது வாசிக்கிறோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ விலை மதிப்பில்லாத அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபையின் மூலம் நம்ம அடைந்த பிரவேசம் என்னவென்று சொன்னால், முன்பு நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக கொடுத்தார் இல்லையா, ஆனால் அந்த எழுத்து கொன்றது, ஆனால் தேவ ஆவி நம்மை உயிர்ப்பித்தது. ஏன்னா எழுத்தை நான் வாசித்த பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லும் போதெல்லாம் அதை செய் 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 என்று சொல்லி மாம்சத்திலே தொடர்ந்து கிரியை உண்டானது. அதனால் அந்த எழுத்து என்னை கொன்றது என்று வாசிக்கிறோம். ஆனால் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையாய் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அந்த கிருபை நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறது, பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கி பரிசுத்த வாழ்க்கையில் நம்மளை இணைத்து கொண்டு போகிறது என்பதை நான் கற்றுக்கொள்கிறோம். ஸோ அதுதான் ரெண்டுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். அடுத்தது என்ன, யாத்திராகமம் 33 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்டு. மோசேக்கு கர்த்தரை காண வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டானது. அவர் சொன்னார், ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் உங்களை பார்க்கணும், உங்கள் மகிமையை காண வேண்டும் என்று சொன்னப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறாரு. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்போது அதை சொன்ன பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை கண்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது, அதனால என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாக கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த வார்த்தையும் சொல்கிறாரு, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் சுயாதீனம் உள்ளவங்களா உண்டாக்கியிருக்கார். சுயாதீனம்னா என்ன, சுயமா யோசித்து முடிவு செய்யக்கூடிய தன்மை. அப்போ நமக்கே அதை கொடுத்திருக்கிற தேவன் அவர் சுயாதீனம் உள்ளவராக இல்லாமல் இருப்பாரா? அதான் சொல்றாரு, நான் சூஸ் பண்ணுவேன்றார். யார் மேல நான் கிருபையா இருக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணுவேன், யார் மேல நான் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அதை நான் முடிவு செய்வேன் என்று அவர் சொல்றாரு. இப்போ இந்த வார்த்தைகள்ல கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு அளிக்கப்படுகிறது. மோசேயின் காலத்திலேயே அவர் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை காண முடிகிறது. அடுத்தது யாக்கோபுல வாசிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ இதுவரை வாசித்ததிலிருந்து நம்ம ஒன்றை புரிந்திருப்போம், தேவ கிருபைக்குள்ள எல்லாமே அடக்கம். அவரால் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும்னா ஏன் இந்த உலகம் இன்னும் பாவத்துக்கு கீழே அடிமையாக இருக்குது? ஏன் ஒரு தேவதூதன் கூட பாவத்தினால விழுந்து போனான் என்ற கேள்வி உண்டாகும் பொழுது இந்த வார்த்தை அதற்கான பதிலை நமக்கு சொல்லுகிறது. என்ன தெரியுமா? கிருபைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை வேண்டும். ஏன்னா பெருமையும் அகந்தையும் தேவனுடைய கிருபையை பெற முடியாதபடி நம்மை
தள்ளி விடுகிறது என்பதை யாக்கோபு அழகா இங்க சொல்லுகிறார். அப்போ இதெல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ அந்த கிருபையை குறித்த ஒரு 5 உண்மைகளை பார்த்துட்டு நம்ம எப்படி நாள்தோறும் இதை கை கொள்ளணுங்கிறதையும் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். முதலாவது கிருபையை பற்றின 5 உண்மை என்னன்னா, வாசித்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் இந்த கிருபை நமக்கு வந்தது என்பது நம்பர் 1 ஃபேக்ட். அதுக்கான மூல வசனங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்கிறேன், அதை வாசித்து பாருங்க. அதே மாதிரி கிருபை என்பது வெறும் கொள்கை அல்ல, அது இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருக்கும் பொழுது செயல்படுவது என்பதுதான். அடுத்தது, இந்த கிருபையை பெறணும்னா நான் என்ன செய்யணும்? வேற ஒன்றும் இல்லை, என்னை தாழ்த்த வேண்டும். இன்னுமே என்னால் முடியும், நான் தான் எல்லாம் அப்படின்னு சுயத்தில் நம்ம நிலைச்சில்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்பெல்லாம் நம்மை தாழ்த்துகிறோமோ, ஆண்டவரே உமது கிருபை எனக்கு வேண்டும், என்னால் இது எல்லாவற்றையும் செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் நான் சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு அறிவை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறீங்க, எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வெறுமை, எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருமே தன்னை தாழ்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம நான் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்படி கொஞ்சம் தள்ளி நிற்பார், அவர் உள்ளரை என்ட்ரு பண்ண மாட்டார். இதை நம்ம அழகாக பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய இடத்துல நம்ம நாள்தோறும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு காரியத்தை ஆத்மாவில் நம்முடைய சொந்த சிந்தையில் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம ஆவியானவருடைய அந்த இன்டர்ஃபரன்ஸை பார்க்க முடியாது. அப்பயும் கூட அன்புனால என்ன செய்வாருன்னா, ஏதோ ஒன்று தவறாக செய்கிறோம்னா ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்தோ, ஒரு சின்ன ஒரு இது மூலமாக, ஒரு இன்ட்யூஷன் மூலமாக உணர்த்துவார். மற்றபடி அவருடைய எந்த விதமான இதையும் நம்ம காண முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் செய்து, ஆண்டவரே இதிலிருந்து நான் சரியாக செய்யணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இதை நான் எப்படி முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி ஹேண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ப்ராம்ப்டிங்ஸை இன்னும் அதிகமாக கேட்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்களில் அவர்கிட்ட அந்த ஹெல்ப் வர்றதை நம்ம கவனிக்க முடியும். அப்போ இது என்ன? தாழ்மை. ஒவ்வொரு முறையும் ஒரு கிரியை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஒரு தாழ்மை, இதன் மூலமாக. அடுத்தது என்ன? கிருபை என்பது நமது பலவீனத்திலே வல்லமையாய் செயல்படுகிறது. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருமே பலவீனமுள்ள மனிதர்கள். அப்போது யாருடைய பலவீனத்தையும் நம்ம தாழ்மையாக பார்க்கறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பலவீனம் உண்டு, பலவீனம் இல்லைன்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பலவீனங்களிலெல்லாம் பலப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை. இப்போது இதை சொல்கிறதுக்கு போது நான் ஒன்றை யோசிக்கிறேன். இப்போ நான் காரியங்களை இன்றைக்கி என்னுடைய லைஃப்லேருந்து நான் சில விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள். எனக்கு ஐ நோ தட் ஐ வாஸ் நாட் எக்யூப்ட் டு டூ அ பைபிள் ஸ்டடி ஆன் மை ஓன், நாட் டு ஷேர். இந்த மாதிரி வார்த்தையை ஷேர் பண்ணுறது எனக்கு முடியாத ஒரு காரியம். அதே மாதிரி எவ்ரி மார்னிங் கரெக்டாக டயத்துக்கு எழுந்திரிச்சு தியானிக்கிறது முடியாத காரியம். இன்னும் எத்தனையோ விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்கும்போது என்னுடைய லைஃப்குள்ளே சம்மந்தப்படாத பல விஷயங்களை கர்த்தருடைய கிருபையினாலே என்று நான் செய்கிறேன் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். எவ்ரி டைம் when I share things, there are revelations that comes through me which I understand that's beyond my knowledge, beyond my comprehension. இதனுடைய சொந்த அறிவோ என்னுடைய சொந்த நாலேஜே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த செய்தியிலும் என்னுடைய பெயர் இருக்காது. யூடியூப்பில் போடும்போது என் பேரை நான் போடுறதில்ல. காரணம் என்னென்னா, ஐ எம் நாட் worthy, this is not my message, it is the Lord that provides those things. அதே நேரத்தில் குறைவுகள் இருந்தால் அது என்னுடைய மாம்சத்தில் வந்ததாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை நான் ஒரு தப்பாக கோட் பண்ணுறேன் அல்லது எதாவது பண்ணுறேன்னா then I can put my name there. But in every time when things are being perfectly coming, it is His grace. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பலகீனமாக இருந்த பல இடங்களில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பார். உங்களால் செய்ய முடியாத, நீங்களே ஒற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். அது முழுவதும் தேவ கிருபையினாலே உங்களுக்குள்ள உண்டானது. இதைத்தான் பவுல் சொல்கிறார். அதான் பவுல் சொல்லும்போது ஒரு அர்த்தம் சொல்கிறாரு, மற்றவர்களை விடவும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அதுக்கு நான் காரணம் இல்லை, அவரிடத்திலிருந்து வந்த கிருபை அதுக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, பவுலோட வாழ்க்கையில் சொல்கிறாரு, எனக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது என்னை குத்துகிற சாத்தானுடைய விரலாக இருந்தது, அதை எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை நான் எடுக்க போவதில்லை, ஏன்னா உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். அப்போ
அப்போ என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், அந்த பலவீனம் உனக்கு இருப்பது நல்லது, ஏன்னா அதன் மூலமாக நான் உனக்கு ஒரு கிருபையை கொடுக்க போகிறேன் என்று சொல்றார். அப்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போகாமல், அவர்கள் சுய சிந்தையிலே வீணாய் போகாமல், கர்த்தரை சார்ந்து இருக்கவும், அதன் மூலம் ஜீவனிலே நிலைத்திருக்கவும் என்ன உண்டோ அதை தான் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து ஐ திங்க் இட்ஸ் சிம்பிள் அனாலஜி. நம்ம பிள்ளைங்க நல்லது தான் நம்ம கொடுப்போம், எந்த கெட்டதையும் கொடுக்க மாட்டோம் இல்லையா? சிம்பிள். அந்த மாதிரி தான் இதை புரிந்து கொள்ள முடியுது. அடுத்து 4வது, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கிருபை போதுமானது என்பது ஏற்கனவே நம்ம பார்த்த வசனத்தோடு இது ஒத்து போகுது. இதில் கொஞ்சம் வசனங்கள் கொடுத்துருக்குறேன், அதை வாசித்து பாருங்கள். அதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதில் அடிஷ்னல் என்னென்னா, நம்ம லைஃப்பில் தாழ்மை இருக்கலாம். அதாவது சில போராட்டங்கள் என்னென்னா, போதுமான அளவுக்கு வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்கிற ஒரு இடத்துல, எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்யக்கூடும் என்று சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, போதும் என்கிற வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வருவதும் அவர் தான் கிருபையினால். என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு உலகத்துக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தேன்னா எனக்குள்ளே எப்போதுமே இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த சிந்தனை, ஒரு கம்பேரிசன் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்க லைஃப்பில் இது இருக்குது, எனக்கு வேணும், நானும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன், நானும் இதே மாதிரி தான் வந்தேன், இதே வேலையில் தான் இருக்கிறேன், அந்த ஏர்னிங் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமநிலைப்படுத்த முயற்சி செய்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அவர் கிருபை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீ உன்னை உலகத்தோடு கம்பேர் பண்ணாத. ஏன்னா என்ன சொல்கிறாரு, நீ உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்காதுன்னு தான் சொல்கிறார். அப்போ நானும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன்னா, அப்போ நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறேன் அல்லவா? இல்லையா? அப்போது என்னை அவர் அழைத்திருக்கிறாரு, எனக்கு குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அதில் நான் போக வேண்டுமே தவிர மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதே மாதிரி வேணும்னு நான் முடிவு செய்து விட்டேன்னா அப்போ நான் கிருபையிலிருந்து விழுந்து விடுவேன். காரணம் என்னென்னா, நான் என்னுடைய பாதையை நானே தெரிவு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு போகும் பொழுது அவர் வற்புறுத்துவதில்லை, விட்டு விடுவார். அப்பயும் சில பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கு. அவங்களா வந்து ஊழியத்தில் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு இப்படி தான் பண்ண போகிறேன், இதில் நிறைய இதாகுது, இதில்னா நிறைய மாற்றங்கள் உண்டாகுன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லாத ஒரு பாதையில் போனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்போது இதிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவது என்னென்னா தேவ கிருபை தான். சரி, 5வது காரியம், நம்ம பெற்றுக்கொண்ட கிருபையை நம்ம வீணாக்கி விடக்கூடாது என்பது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவனால் பெற்றுக்கொண்ட கிருபையை நம்ம மற்றவர்களுக்கும் அளித்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களாக வரணும் என்பது தான். பவுல் கிரியை செய்தது போல பிரயாசப்பட்டார். என்கிட்ட கிருபை இருக்குங்கிறதுனால வந்து நான் சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்காம வேறு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் சும்மா, எனக்கே தெரியும் இல்லையா நான் வீணாக இருக்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சிடும். அப்போது நம்ம தேவனிடத்தில் ஜெபிப்பது, இந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும், இந்த நாளில் என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அப்பாவிடத்தில் தொடர்ந்து நம்ம கேட்கும்போது நமக்கு அந்த காரியத்தை சொல்லி அவர் உணர்த்து வைப்பார் என்பது. சரி, கடைசியாக இந்த நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்கிறேன். நம்பர் 1, நம்ம தாழ்மையில் நிலைத்திருக்கணும். நமக்குள்ள பெருமையின் பெயர் முதலாக சொல்லப்பட்டு விடக்கூடாது. என்னென்னா, யூஸ்வலாகவே வந்து வி வில் ஹாவ் அ போஸ்டிங். எல்லாருக்கும் வந்து ஒரு 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 விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்ட உடனே நமக்கு என்ன தோணும், பற்றியா நான் எவ்வளோ அழகாக சொன்னேன், எவ்வளோ அழகாக செஞ்சேன்ற ஒரு செல்ஃப் போஸ்டிங் இருக்கும். இது வந்து விடக்கூடாது. இது என்ன செய்து விடும், ஆவிக்குரிய காரியத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம வந்து பெருமைப்பட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம இழந்து விடுவோம். அதனால் நம்ம தாழ்மையில் நிலைச்சிருக்கணும். பெருமையுள்ள இருந்தால் தேவனை எதிர்த்து நிற்பார் என்று பார்க்கிறோம். அடுத்தது என்ன, நம்முடைய பலகீனத்தை மறைக்காமல் தேவனிடத்தில் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள், அதுக்காக வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன், துன்பத்தில் இருக்கிறேன், இதை சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து இதாக அப்படின்னு யோசிக்காமல் நம்ம அன்னாளுடைய ஜெபத்தை உதாரணமாக பார்க்குறோம் வேதத்தில். அன்னாள் என்ன செஞ்சாங்க, அவங்க தேவ பக்தி உள்ள ஸ்திரீ தான், கர்த்தருடைய கட்டளைகளில் நடந்தவங்க தான். ஆனால் அவங்களுடைய அந்த சக்காலத்தி அவங்க வந்து அவங்கள துன்பப்படுத்தி அவங்கள குறித்து அவங்க பேசின அவதூறான வார்த்தைகள், அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க குழந்தை இல்லைங்கிற ஒரு வேதனை எல்லாமே இருந்தது. அந்த வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களுடைய இருதயத்தை ஊற்றினார்கள், அழுதார்கள். அழுது தேவனிடத்தில் அவங்க முறையிடும் பொழுது அந்த
பென்னினாளை குறித்து அவங்க குறை சொல்லலை. ஆனால் அன்னாள் தன்னுடைய ஜெபத்தில் என் மீது நீர் என்னை கண்ணோக்கி அருளும் என்று சொல்லி தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊட்டினாங்க. அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களில் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது தேவ சமூகத்தை தயங்காமல் நாடி நம்மை சொல்ல வேண்டும். அது ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். எனக்குள்ளே இருக்கிற ஒரு குறைபாடு, என்னால் செய்ய முடியல, பலமுறை நான் தவறி கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த மாதிரி நான் அதை விட்டுறேன், ஏதாவது ஒன்று இருந்தால் அதை நம்ம மறைக்காமல் தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்ய முடியும். அப்போது அந்த கிருபை நம்மை தாங்கும். எந்த இடத்துலலாம் நம்ம அறிக்கை செய்து தேவனிடத்தில் சொல்லுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அதிக கிருபை கொடுத்து நம்மை தாங்குவார். அதே மாதிரி அதோடு சேர்ந்த ஒரு காரியம், தைரியமாக நீங்களும் நானும் கிருபாசன தண்டையில் சேர முடியும். ஏன்னா இதுவரை எனக்கு நிறைய விஷயங்களில் நான் சரியாக இல்லை, நான் விட்டுட்டேன்னு நினச்சா கூட அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம தைரியமாக சேர முடியும் என்பதை, த்ரோன் ஆஃப் கிரேஸ், அதுக்கிட்ட போய் சேர வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு நம்ம செய்யணும். 3வது காரியம். 4வது காரியம், கொடுத்திருக்கிற கிருபையை நம்ம வீணாக்கக்கூடாது, கனி கொடுக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்த்து விட்டோம். அப்படி தெரிந்த பிறகும் நம்ம வீணரும் கனியற்றவர்களுமா இருந்து சோம்பேறியாக மற்றவர்களைப் போல உலகத்தாரை போல நம்ம வாழ்ந்து விடக்கூடாது என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்தது என்ன? கிருபையோடு நம்ம இணைந்திருக்கணும். இப்போ என்னன்னா, we are all together body of Christ. கிறிஸ்துவே நமக்குள்ள எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிறாரு. ஆகையினால ஒருவரோடு ஒருவர் நம்ம ஐக்கியத்தில் வரும் பொழுது நம்ம விசுவாசத்தில் ஒருத்தரை ஒருத்தர் ஊக்கப்படுத்துகிறோம். அப்படி ஊக்கப்படுத்துவதனால எல்லோரும் சேர்ந்து கனி கொடுப்பதற்கு அது ஏற்றதாக இருக்குது. அதான் வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுக்குள் பிரமாணங்களை நிறைவேற்றுவது என்பது என்னன்னா, ஒரு சகோதரனிடத்துலையோ சகோதரனை சகோதரியே இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது என் வாழ்க்கையில், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆலோசனை, தேவ ஆலோசனை என்ன என்பதை கேட்டு சொல்லுங்க என்று சொல்லி ஒருவருக்காக ஒருவர் விசுவாசமாக ஜெபிப்பது, ஒருவருக்கு ஒருவர் தேவனுக்குள்ள ஜெபம் பண்ணி ஆலோசனை தருவது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நம்ம இட்ஸ் கம்பைன்டு எஃபர்ட் என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஒன் மேன் ஷோ இல்லை, ஒன் மேன் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ எனக்கும் ஆவிக்குரிய சகோதரிகள் இருக்கிறாங்க, மற்றவங்ககிட்டையும் நான் ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்பேன். ரெண்டுமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அடுத்தது, கிருபையை மற்றவர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டும். we have to give the same grace. ஆண்டவர் நம்மை மன்னித்தார் இல்லையா கிருபையா, அதே மாதிரி மற்றவர்களையும் நம்ம மன்னிக்கணும், மற்றவர்களுக்கும் கிருபை கொடுக்கணும் என்பது. கடைசியாக நம்ம எச்சரிப்போடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த நாட்களில் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது. ஆனால் கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் அல்ல. ஆகையினால நம்ம தேவனுடைய ஈவ ருசி பார்க்குறோம், தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்க்குறோம். ஆகையினால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொள்கிறோம். ஆமென்.